சொன்னாரு, மார்ச்சரி வாசல்ல நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது இயல்புதான், தோழர்கள் மார்ச்சரி நிக்கிறேன், சரி மார்ச்சரிக்கு வரேன் தோழர். எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. 2 பேரும் செப்டி டேங்க்ல வந்து செத்துட்டாங்க, அதுக்காக இது பண்ணிட்டு இருக்கிறோம். நான் அப்படி ஒரு தகவல் சொல்றாங்கல்ல, செப்டி டேங்க்ல வந்து செத்துட்டாங்கன்ட்டு, அது ஃபர்தரா தான் கொஸ்டின் பண்றாங்க இல்லைங்களா. சேத்துல புத்தகத்தை கொடுங்க கலந்துறாங்கன்னு சொன்னாங்க. நான் புத்தகத்தை எடுத்துக்குவா, பவுச்ல போய் பைக்ல இருக்கிறாரு, பவுச்ல போய் எடுத்துக்குவாங்க. நான் அப்பதான் சட்டம் முடிச்சது 2014 லா காலேஜ் முடிச்சுட்டு, நான் 5 வருஷம் சட்டக்கல்லூரி படிச்ச ஆள் தான். அது 2015 அக்டோபர். நான் பைக்ல நோக்கி அந்த புக் எடுக்க போறப்ப அவர்கிட்ட நில்லுங்க ஒரு நிமிஷம், கம்ப்ளைண்ட் எழுதுங்க, வக்கீல் தானே அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்தா நம்ம திணைக்கிறோம் பாத்தீங்களா. அது வெறும் பிஎஸ்சி விஸ்கம் வேற டிகிரி மட்டும், லா காலேஜுக்கு அதான் நிலைமை. 5 வருஷம் நாங்க படிச்சாலும் வக்கீல் வேலை தான் எங்களுக்கு தெரியாது. கோர்ட்ல போய் மாங்கு பிராக்டிஸ் பண்ணாதான் எங்களுக்கு வக்கீல் வேலை தெரியும். எனக்கு மறுக்க முடியாது. சரி மனு எழுதுறது தானே, மனு எத்தனை மனு எழுதிருக்கோம், பெண்களுக்கான விஷயங்கள் எவ்வளவு மனு எழுதிருக்கோம்ட்டு பேப்பர் எதிர்கடையில போய் வாங்கிட்டு வந்து மார்ஜினை மடிச்சு அனுப்புனர் போட்டுட்டேன். பெறுநர் போட தெரியல, பொருள் எழுத தெரியல, என்ன கண்டென்ட்னு எழுத தெரியல. அதாவது இப்படி ஒரு செப்டி டேங்க்ல விழுந்து இறந்துருக்காங்க, செத்து போயிட்டாங்க. அப்ப இந்த சட்டத்தின் கீழே இதை நடவடிக்கை எடுங்க, இந்த தீர்ப்பின்படி அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு எழுதணும் பாத்தியா. சும்மா எழுத முடியாது. ஒரு லேமன் எழுதுற மாதிரி ஒரு அட்வொகேட்டோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ எழுதக்கூடாது. சத்தியமா சொல்றேன் தெரியுமா, எனக்கு ஒண்ணுமே தெரியும். ஒரு 1/2 மணி நேரம் என்னோட சீனியர்ஸ்க்கெல்லாம் போன் போட்டு 2014 ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, 2013 இதுக்குன்னே ஒரு சட்டம் இருக்குதுங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த நிமிஷம் தெரியும். நினைச்சு அவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு. தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எழுதிட்டு எனக்கு வந்து என் வயசுல போராட்டம், ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றது, சாலை மறியல் பண்றது எனக்கு கொண்டாட்டம். உங்களுக்கு சந்தோஷம் வேறவா இருக்கும், எனக்கு சந்தோஷமே வேற. கோஷம் போடுறது, போலீஸை போய் எதிர்கொள்றது, சண்டை போடுறது, இதான். அவ்வளவுதான். கம்ப்ளைண்ட் எழுதியாச்சு. ஏன் நான் வந்து வேலையை மறந்துட்டு, எனக்கு இதான வேலை, நான் ஒரு ஆக்டிவிஸ்டா, எனக்கு இதான் வேலைன்னு சொல்லிட்டு அதுக்காக டிமாண்டை வச்சு 3 நாள் போராட்டம். 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 நாள் போராட்டம். 500 பேர் 400 மாறுது, 300 மாறுது, 200 மாறுது. அதுல ஒருத்தவங்க தான், கக்கூஸ் படம் பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமிட்டு ஒரு அக்கா, அவரோட ஹஸ்பண்டும் செப்டி டேங்க்ல இருந்து இறந்து. மார்ச்சுரியில அந்த உடல்கள் 2 உடல்கள் இருந்துச்சு, 2 உடல்கள் செப்டி டேங்க்ல விழுந்து கிடந்த உடல்கள். அது நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, எங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் நிறைவேற வரைக்கும். ஏன்னா உங்களை செப்டி டேங்க்ல உள்ள இறக்கி கொன்ன ஆட்களை கைது பண்ணணும். 2 குடும்பத்துக்கும் தலா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி 10 லட்சம் காம்பன் பண்ண டிமாண்ட். அதுக்காக தான் போராடுறோம். இது நிறைவேற வரைக்கும் அந்த பாடி மேல கத்தி படக்கூடாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண நிக்கிறோம். ஆனா எங்களுடைய அனுமதி இல்லாம, விருப்பம் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. 2ஆவது நாள் வந்து வெயில்ல ஒரு வெட்ட வெளியில 2 உடல் கிடக்குது. அதுவும் மார்ச்சுரியில இருந்து வெளியில வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடல்கள்ங்கிறாங்க. எட்டி போய் பார்த்தோம்னா எங்க உடல்கள். அது ஆல்ரெடி செப்டி டேங்க்ல 7 மணி நேரம் கடந்த உடல். அப்படி ஒரு ஸ்மெல் அதுல இருந்து. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் வெயில்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும் பாத்தியா, அப்படியான ஸ்மெல். அப்போ நாங்க வந்து அந்த உடலை தூக்கி உள்ள வைங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைங்க. மார்ச்சுரி எல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, எத்தனை மார்ச்சுரி ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கும். ஆனா ஃப்ரீசர் பாக்ஸ் தூக்கி உள்ள வைங்க. எங்கிட்ட சொல்லாம போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணீங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைங்க. இன்னும் எப்போ போராட்டம் முடியுமே தெரியல, அழுகி போயிட்டு இருக்கு, நாத்தம் தாங்க முடியல, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைங்கன்ட்டு ஒரு சாதாரண இந்த மார்ச்சுரியில வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியர் அண்ணா கிட்ட கேட்கிறோம். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, துப்புரவு பணி செய்யற ஆட்கள்ல பல பேரை சக்கிலியர் மக்கள், அருந்ததியர் மக்கள், தோட்டின்னு உங்க ஊர்ல மேபி சொல்லலாம். அப்படி எங்க ஊர்ல மதுரையில சக்கிலி பயலுக்காக தான் நான் ஃப்ரீசர் கட்டல. டெட் பாடிடா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நிக்கிற டெட் பாடி. நான் சக்கிலி பயலுக்காக தான் ஃப்ரீசர் கட்டல, உள்ள தூக்கி வைக்க முடியாது. செத்ததுக்கு அப்புறம் ஒரு உடலை கௌரவத்தோட, கண்ணியத்தோட, மரியாதையோட ஃப்ரீசர் பாக்ஸ்ல கூட எங்களால இருக்க முடியாதுங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. என்ன பண்ணுங்கிற இந்த 10 லட்சம் காம்பன்சேஷன் கேட்டு அவங்களால அரெஸ்ட் பண்ணுங்க நின்று போராட்டத்தை விட்டுட்டு மார்ச்சுரிக்குள்ள இருக்கிற வெளியில இருக்கிற இந்த பாடியை ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைங்கன்னு சொல்லிட்டு போய் ஜிஹெச் வாசல்ல உட்காந்து எங்க டிமாண்ட் எப்படி சுருக்கிட்டான் பாத்தியா. என் டிமாண்ட் வேற ஏதோ, கடைசியில எப்படி நீ பேர் மினிமம் யோசி, உனக்கு அது போதும் அப்படின்ட்டு ஃப்ரீசர் பாக்ஸ்ல உனக்கு வச்சா அது போதும், அல்டிமேட் உனக்கு அதான் இப்போதைக்கு. அப்படி 1/2 மணி நேரம் உட்காந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸ்ல தூக்கி வைக்கிறேன். இப்படி யாரும் உன் குடும்பத்தை நடக்காது, உன் குடும்பத்தை நடக்க கூடாது. இப்படி ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களோட மனைவி தான் மகாலட்சுமி அக்கா. மகாலட்சுமிக்கு அப்போ மேபி என் வயசு தான் இருக்கும், 2 குழந்தைங்க சுத்தி விளையாடிட்டு இருக்கு. அவ இப்போ என் ஹஸ்பண்ட் அப்படி செத்து கிடக்குறானா, நான் அழுதுறணும், நல்லா கத்தி அழுதுறணும். இந்த அழுதாம இருக்குமா இருக்கிறது பிரச்சனை, யாரா இருந்தாலும் பிரச்சனை, எந்த விஷயமா இருந்தாலும். அவன் அழுக மாட்டேங்கிறா, அவகிட்ட ஒரு சின்ன சவுண்டு கூட வர மாட்டேங்குது, கண்ணீர் மட்டும் 2 சைடு ஒழுகிட்டே இருக்கு. பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. அவளோட ஃபேஸ் வந்து ஒரு போட்டோகிராஃபி ஒரு ஃபேஸ். அது யாராவது சினிமா எடுக்கிற போட்டோகிராஃபா அவளை போட்டோ எடுக்க விரும்புவோம் அந்த சூழல்ல. அப்படி அவ்வளோ ப்ரெஸ் வந்துட்டாங்க. அவ மேல ஃபிளாஷ் விழுந்துகிட்டே இருக்குது. அவ ஃபிளாஷை பத்தியோ தன்னை சுத்தி இத்தனை ப்ரெஸ்காரங்க போட்டோ எடுத்துருக்கு எதுவும் அவளுக்கு கவலை இல்லை.
ஒரு 10 நிமிஷம் அப்படியே அழுகுறான். 15 நிமிஷத்துல அந்த மார்ச்சுரி அவகிட்ட 50 மீட்டர் தள்ளி இருக்கிற மார்ச்சுரியை தூக்கி கையை நோக்கி, மாமா ஸ்லேட் வாங்கிட்டு வர சொன்னேன், எப்பதான் ஸ்லேட் வாங்கிட்டு வருவேன்? பாப்பாவை எப்பதான் நீ 3:30 மணிக்கு நீ போறியா, நான் போய் கூப்பிட்டு வருவா? பால்வாடி சத்தமா கொடுக்கல, இப்படியா பேசிட்டு இருக்க? அவளுக்கு ஹஸ்பண்ட் செத்துட்டான் ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்கிறான் இருந்து. அவள்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஹஸ்பண்ட் போனமா கிடக்குறான்னு சொல்லலாம் முடியல. எனக்கு அன்னைக்கு 24 வயசு. 24 வயசுல எனக்கு அது தாங்க முடியல. அப்படி ஒரு பொண்ணா, நான் ஒரு மனைவியா, ஒரு காதலியா அந்த இடத்துல நின்று என்னால அதை யோசிக்கவே முடியும். ஏன் கவனமெல்லாம் நான் ரோட்ல சண்டை போடுவேன், போலீஸ் கூட சண்டை போடுவேன், கோஷம் போடுவேன். ஆனா மகாலட்சுமி மேலதான் கண் இருந்துட்டே இருந்துச்சு. ஒருவேளை சேம் ஏஜ்ங்கிறனாலே என்னன்னு தெரியல, நகரவேல கண் எனக்கு. 3ஆம் நாள் போராட்டம் பெரிய தோல்வி இல்லைங்களா? அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கை எதுவுமே சரி மனிதல. நாங்க போராடிட்டு இருக்கும் போதே மார்ச்சுடைய பின்வாசல் வழியா மதுரையுடைய சுடுகாடுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அரசு சுடுகாட்டுக்கு, தத்தநேரிக்கு ஒரு சுடுகாடு இருக்குது, அங்க தூக்கிட்டு போயிடுச்சு பின்வாசல் வழியா. வேற என்ன பண்றது? பணம் போயிடுச்சு. நாங்க இங்க ரோட்ல உட்காந்து என்ன பண்ண போறோம்? நாங்க போனதுக்கு முன்னாடி யாருக்கு பைக்கையும் காரையும் ஆட்டோவையும் எடுத்துட்டு போறோம். அப்போ நான் என்கிட்ட இவ்வளவு வசதி எல்லாம் கிடையாது. என்கிட்ட ஒரு 10 ரூபா காசு எக்ஸ்ட்ரா இருந்தாலே பெரிய விஷயம். அப்ப இருந்த திவ்யாக்கு அங்க போய் நான் தான் எனக்கு பைக் இருந்துச்சு. அப்ப நான் பைக்ல போய் நின்றுட்டேன். இந்த பொண்ணு ஆட்டோல வரான். ஸ்மெல், அப்படியான ஸ்மெல் எல்லாம். நானும் என்னோட ஷால் எல்லாம் ப்ராப்பரா ஷால் போடுவேன். நான் ஷாலை வச்சுட்டு தள்ளி நிக்கிறோம் எல்லாருமே. அப்புறம் அந்த வெட்டியார் வேலை செய்வார்ல அந்த அண்ணா, இறுதி சடங்கு வேலை செய்யற அந்த அண்ணா, எல்லாம் தள்ளி போங்க, ஆறட்டும், கொஞ்சம் ஸ்மெல் தாங்க முடியல. அந்த அண்ணாவாலேயே போக முடியல, அப்படி தள்ளி போங்கிறாங்க. அந்த நேரத்துல சேர் ஆட்டோட வந்து இறங்குற மகாலட்சுமி 3 நாளா ஹஸ்பண்டை பார்க்க அனுமதிக்கல. ஆட்டோ நிக்க கூட இல்லை, ஆட்டோ வந்து குதிக்கிறான். எல்லாரும் நாங்க ஒதுங்கி ஒரு பாடி மட்டும் நடுரோட்ல இங்க கலந்துச்சுல சுடுகாட்டுல, அந்த பாடி மேல விழுந்து கட்டி பிடிச்சு அழுது மொத்தம் கொடுக்குறாங்க. நானுது எங்களுக்கெல்லாம் புருஷன்ல அதை கடைசியா பார்க்க போற புருஷன். நம்ம ஊத்தி இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பி விட்டது, செப்டி டேங்க்ல கிளீன் பண்ணிட்டு வான்னு அனுப்பி விட்ட காசு சுத்தமா உடைச்சு போயிட்டு. நான் பேசின ஃபெமினிசம், அம்பேத்கரியம், கம்யூனிசம் எல்லாம் அடிச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. மகாலட்சுமி வந்து சொல்லி செருப்பால் நிக்க வச்சு அடிச்சான். அந்த கண்ணீருக்கு நான் பதில் சொல்வேன்? அப்ப இப்படி ஒரு ஏரியாவை ஒண்ணுமே கண்டுக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கோமே, நான் எருமை மாடு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கேனேங்கிறத அந்த இடத்துல தொடங்கின படம் தான் கப்பூஸ். இதுக்காக ஒரு படம் பண்ணி ஆகணும். இந்த விஷயத்தை பேச போய் தேடுறேன், எடுக்க போற ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு தெரியும். ஒரு அட்வொகேட்டா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழரா, எதுவுமே எனக்கு தெரியும். அவ்வளோ அசிங்கப்பட்டு அவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணி அப்படி பார்க்க அந்த படம் 2 வருஷத்துக்கு முடிக்கிறதுல 27 டெட் பாடியை பார்க்குறேன். இதே மாதிரி ஒரு டெட் பாடினா நார்த் இந்தியன்ஸ், நம்மளுடைய எப்படி நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. செப்டி டேங்க்ல நார்த் இந்தியன் இறக்கி இங்க நம்ம மக்களையே இப்படி தெரியாம கொண்டு போறானுங்க. அவன் பீகார்காரன் செத்தா என்ன பண்ணுவான்? அவனெல்லாம் சாத்தூர்ல இறந்த பீகார்காரனோட நான் தான் எரிச்சேன். நான் தான் கொண்டு போய் நாங்க தான் தூக்கிட்டு போய் நாங்க ஒரு 3 பேர் இருந்தா நாங்க 3 பேரும் தூக்கிட்டு போய் எரிச்சோம். ஃபில்ம் மேக்கர் வேலை பார்த்துன்னு சொல்றதை விட 2015 வந்து விதவிதமா தமிழகம் முழுக்க பெணங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். பெணங்களை அடக்கம் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லைன்னா உங்க ஊர்ல தேங்காய்பட்டினத்துல செத்து போன நிறைய மீனவர்களுக்கு தூத்துக்குடியில இருந்தும் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்துல இருந்து மைக்ரண்ட் ஆகி வந்த ஆட்கள், அவங்க வீட்டுக்குலாம் தகவலே தெரியாது. அந்த வீட்டுல போய் தகவல் சொல்ற, இளவு சொல்ற, சாவு செய்தி சொல்ற ஒரு ஆளா, ஒரு மெசேஞ்சரா மாறி போறேன் நான். அப்படியான ஃபில்ம் மேக்கரா தான் இங்க நான் இப்படி ஆட்கள் தெரியாது. ரொம்ப தேவை. இது ஏகப்பட்ட பிரச்சனை. எதை வேணா டாக்குமெண்ட்ரியா மாத்தலாம். தமிழ் சினிமா, ஷார்ட் பிலிம் அதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல, டாக்குமெண்ட்ரிங்கிறது இன்னொரு வடிவம். அது பண்ற வேலைங்கிறது வேற. நீங்க கப்போஸ் திவ்ய பாரதி அப்படின்ட்டு நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு ஆர்டிகல்ஸ் வரும். சும்மா ஏதோ தினத்தந்தி, தினமலர் எழுதுனது கிடையாது. ஸ்டாண்டர்டான இன்டர்நேஷனல் பிபிசி சேனல் வந்து ஏகப்பட்ட நேஷனல் சேனல்ஸ் அவங்க தான் பேசிப்பாங்க. ஏன் அவங்க பேசுவாங்க? ஏன் ஐநாவையில் இந்த படம் கொண்டு போச்சு? சரி, இந்த படம் எடுத்தல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கக்கூஸ் படம் ஒருத்தர் வல்ல படத்தை மட்டும் வச்சுப்போம், மற்ற படத்தெல்லாம் அப்புறம் பேசுவோம். என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு? சம்பாதிச்சிட்டேனா? நான் கார்ல வந்தேன், படம் எடுத்து கார்ல வந்தேனா? என் மேல 21 கேஸ் போட்டாங்க. 1 கேஸ் 2 கேஸ்ல 21 கேஸ். கக்கூஸ் படத்துக்கு என் மேல போடப்பட்ட கேஸ், நான் பண்ணதுக்கு பேர் சைபர் டெரரிசம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே செக்ஷன் 66F வந்து சைபர் டெரரிசம். படத்தை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு பேர் சைபர் டெரரிசமா. ஆயுள் தண்டனை. அது கக்கூஸ் படத்துக்கு ஆயுள் தண்டனை. ஒருத்தர் உள்ள படத்துக்கு 7 கேஸ். கக்கூஸ் படத்தோட லோகோ, கக்கூஸ் படத்துல கா அப்படிங்கிற வடிவம் இருக்குல்ல, ஃபாண்ட், அதை வந்து கக்கூஸ் டாய்லெட்டோட வடிவம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பிஜேபி குரூப்ல ஒரு குரூப் வந்து நான் அவங்களோட ஹிந்து கடவுள் சிவனை வந்து அசிங்கப்படுத்திட்டேன். அந்த காங்கிற வடிவம் சிவன் லிங்கம் மாதிரி இருக்கான். நீங்க தானே இதை சொல்லி உங்களுக்கு கடவுளை அசிங்கப்படுத்திட்டீங்க.
இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர். அப்ப என்னோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டுருச்சு. என்னோட அட்வொகேட் என்ரோல்மெண்ட், அட்வொகேட்னா நீங்க டிகிரி முடிச்சவங்க தான் போய் அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. டிகிரி முடிச்சவங்க பார் கவுன்சில் இருக்கும், அது என்ரோல்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த என்ரோல்மெண்ட் பண்ணவங்க தான் நாங்கள் அட்வொகேட்டா கவுன்ஸ் போட முடியும், நெட் பேங்க் போட முடியும், கோர்ட்டுக்குள்ளேயே நுழைய முடியும். இல்லைன்னா கோர்ட் வளாகத்துக்கு தெரியலாம் அட்வொகேட் ஏமாத்திக்கிட்டு உள்ளக்க போய் வாதாட முடியும். அப்படி நான் வாதாடுறது 6 வருஷம் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த படங்கள்லாம் இந்த கேசஸ் எல்லாம் பெண்டிங்ல இருக்கும்போது தான் அடுத்து ஒருத்தர் வல்ல படம் பண்றது, அடுத்த படம் பண்றது, அடுத்த படம் பண்றது ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 21 கேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு கேஸ் பெண்டிங் இல்லாம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என் பாஸ்போர்ட் திரும்ப வாங்கிட்டேன், என்னோட என்ரோல்மெண்ட் திரும்ப வாங்கிட்டேன். ஆனா இதுக்கு நான் போராடினது கிட்டத்தட்ட 7-8 வருஷம். இதுக்கு இழந்த பைசாங்களும் தெரியாது. ஆனாலும் நான் விடவே மாட்டேன். ஸ்ட்ரகிள் நான் படம் பண்றேன், அது இது மாதிரி படம் பண்ற வேலையை நான் விடவே மாட்டேன். என்ன நீ பண்ணாலும் தப்பு பண்ற அவங்களுக்கு அவ்வளவு திமிர் இருக்கிறப்போ நியாயத்தின் பக்கம் நிக்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். உங்களுக்கு ஒரு திமிர் இருக்குல்ல, இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், இந்த வயசுக்குரிய 18-19 வயசு பிள்ளைங்களுக்குரிய திமிரா. எனக்கும் திமிர் இருந்துச்சு. அந்த திமிரை நான் சொசைட்டிக்காக பயன்படுத்துறேன், பாதிக்கப்பட்டவங்களுக்காக பயன்படுத்துறேன். நீ அதே திமிரை உன் குடும்பத்துக்கு எதிராக பயன்படுத்துற, உன் கல்லூரிக்கு எதிராக பயன்படுத்துற, உன் சக நண்பர்களுக்கு எதிராக பயன்படுத்துற. அதான் உனக்கும் எனக்கும் 2 பேருக்கு திமிர் இருந்துச்சு. அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதா விஷயம். எனக்கு மீனவர்கள் பத்தி யாராவது இனிமேல் படம் எடுக்கணும்னு யோசிச்சீங்கன்னா தயவு செய்து கடற்கரைக்கு போகும், அவங்க லைஃபை பாருங்க. எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு டேக் இருக்குது, தீவிரவாதி டேக் இருக்கு. தமிழ் சினிமால இன்னொரு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் தெரியுமா? டேய் ரவுடினா குப்பத்திலிருந்து வாடா, அங்கிருந்து வாடான்ட்டு. கடற்கரையிலிருந்து ரவுடி வருவான், ஆண்டனி வருவான், பீட்ரு வருவான். புரியுதா? இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள். கடற்கரையோட இருக்கிறவன் ரவுடிகளா வருவான். ஒரு மாஃபியா கும்பலோட ஒரு ஆளா அவன் கட்டாயம் ஒரு கிறிஸ்தவ பேரா இருக்கும். அவன் கருத்துல ஒரு சிறுவ தொங்கலாம் மேபி. குப்பத்துல இருந்து அவனை கூப்பிடுறான், அந்த குரூப்பை கூப்பிடுறாங்க. கடற்கரையில தான் வருவான். கடற்கரையில் நிறைய அஃபென்சஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். கடற்கரையை சேர்ந்த மீனவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிற டேக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் நம்ம சொல்லவே தேவையில்ல பொண்ணுங்க. நாம என்ன இவங்களுக்கு ஊறுகாய் கூட கிடையாது, இல்ல கருவேப்பிலையும் கிடையாது, ஊறுகாயும் கிடையாது. அது ஒரு பெர்ஃப்யூம் அதெல்லாம் உடம்புல அப்படியான யார் இவர் சிம்புவா இருக்கட்டும், அஜய் தேவ்கனா இருக்கட்டும், பெர்ஃப்யூம் அடிக்கிற விளம்பரமா இருக்கும். இல்லைன்னா அவனோட ஜட்டிக்கு விளம்பரமா இருக்கும். அது 4 பொம்பளைங்க நம்ம சுத்தி வருவோமா. என் பெர்ஃப்யூமுக்கு நாங்கள் 4 பொம்பளைங்க பின்னாடி போயிடுவோமா. அப்படி யாராவது போவீங்களா? அப்படிங்களா? பெர்ஃப்யூமுக்கெல்லாம் பின்னாடி போவீங்களா என்ன? அப்ப இந்த அழுக்கு இருக்குல்ல, அப்ப பொம்பளைங்க பெர்ஃப்யூமுக்கு பின்னாடி போவாங்க, ஜட்டிக்கு பின்னாடி போவாங்க அப்படிங்கிறத அந்த எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருத்தர் இருக்காங்கல்ல, இது ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்ட் ஆடா எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஆம்பளைங்க தானே எழுதிட்டு இருக்காங்க திரும்ப. பொம்பளைங்க நீங்க அந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கோங்க அதை தான் எழுதிக்கிட்டே இருக்கோம். பொண்ணுங்க வர வேண்டியது அவ்வளவு முக்கியம். நம்ம ஸ்டோரியே தெரியல, நம்ம எப்படி இருக்கோனே தெரியாது, நம்ம பெயின் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஒரு தலித்தோட கதை தெரியும்னா தலித் படம் எடுக்கணும். ரஞ்சித்தும் மாரி செல்வராஜன் படம் எடுக்கிறப்ப வேறவா பாருது இல்ல, அது உங்களுக்கு பதறுது இல்ல, அது சரி தப்பு விமர்சனம் இருக்குதாட்டி பதறுது இல்ல. பிசி எம்பிசிக்கெல்லாம் ஐயோ அப்படின்னு உங்களுக்கு கன்னியாகுமரிக்காரங்க பதறதோ இல்லையோ, திருநெல்வேலி, மதுரை, தர்மபுரி, கடலூர்காரனுக்கெல்லாம் பதறுது இவங்க மேல வந்ததுங்கிறது. அப்போ ஒரு இஸ்லாமிய படம் எடுக்கணும்ல, அப்பதானே இஸ்லாமியோட வாழ்வியல் எவ்வளவு அழகு நிறைஞ்சது, எவ்வளவு வழி நிறைஞ்சதுங்கிறத ஒரு இஸ்லாமிய படம் எடுக்கணும். இப்ப ஹபீபின்னு ஒரு படம் வந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஹபீப் படத்தை பார்க்கல போடலன்னா முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜ் விஸ்கம் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கிற எந்த அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இதுக்காக உங்க ஊர்ல ரிலீஸ் ஆகாம நான் எங்க ஸ்டாஃப்ஸோட காவக்கிணறு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தோம், ஏன்னா அந்த மாதிரி படங்கள் நான் தானே பார்க்கணும். நான் பார்க்கலைன்னா நான் தான் தியேட்டர் தூக்கிடுவான்ல. நான் அதுக்கு மட்டும் தான் தியேட்டர் போவேன். இப்படியான வித்தியாசமான படங்கள், இந்த படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதா போதும். ஹபீபி படத்தை போய் தேடி போய் பாருங்க. மீரா கதிர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான திருநெல்வேலியை சேர்ந்த இஸ்லாமிய தோழர். அவர் தொடர்ந்து இந்த சினிமாக்களை போராடி இஸ்லாமியோட வாழ்வியலை கொண்டு வரதுக்கு என்ன பாடுபட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த எந்த ஒரு விளிம்புநிலை சமூகத்துல இருந்து ஒரு படம் மெயின் ஸ்ட்ரீம் வரணும்னா அங்க இருந்து ஒருத்தன் படத்தை உருவாக்கும். என் கதையை நான் சொல்லணும்ல, நான் தானே சரியா சொல்ல முடியும் என் கதையை. நம்ம தான் ஒதுங்கிக்கிட்டோம். இஸ்லாமியர்களுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமா தெரியும்னால நம்மளுக்கு சினிமா இது மாதிரி விஷயங்கள் ஹராம் சொல்லி தள்ளி நின்னதுனால அதே ஆயுதத்தை வச்சு நம்மளை அடிக்கிறான் பாரு. என்னடி அடிக்கிறான்? ஒரு பொது புத்தியை உருவாக்கிட்டான் பாரு. ஒரு இஸ்லாம் போபியாவை கிரியேட் பண்ணிட்டான் பாரு. இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் மோசமானவங்க, சுத்தம் இல்லாம இருப்பாங்கன்றெல்லாம் ஒரு டேக் வச்சிருக்காங்க எங்க ஊர் பக்கம். வாரா எங்க வீட்டுக்கு வந்து பாரு, ஓ வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை நாய் கூட நக்காது, இங்க வந்து பாரு இஸ்லாமியோட வீடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல தோணும். இதை நான் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் வெளியில வந்து அப்பப்போ விசிட்டர்ல வந்து பாத்துட்டு போன நான் சொல்றேன், நீ சொல்லும் போது இன்னும் இந்த அவ்வளவு ரிலாக்ஸஸோட நீ சொல்லுவ பாத்தியா. ரொம்ப முக்கியம்.
ஹபீபி படத்தை தயவு செய்து போய் பாருங்க. இப்போ ஓடிடிக்கே வந்துருச்சு, தியேட்டர்ல 4 நாளைக்கு மேல ஓடுற விடல நம்ம ஆளுங்க. ஹபீபி படத்தை போய் பாருங்க. அது ஒண்ணு பெரிய புரட்சி பேசுற படம்லாம் நான் சொல்ல வரல, இஸ்லாமியோட வாழ்வியலை பேசின படம். இங்க இருக்கிற விடுமுறை சமூகம் ஒவ்வொன்றை பத்தியும் பேச வேண்டியிருக்கு, படம் எடுக்க வேண்டியிருக்கு. நாமெல்லாம் படம் எடுக்கிற வேலையில இருந்து ஒதுங்குறதுனால அவன் நம்மளை பத்தி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். அது பிரச்சனை இல்லை. இப்படியே இருந்தோம்னா நம்ம விக்டிம் ஆகிக்கிட்டே இருப்போம். கட்டாயம் நம்மள தாடி வச்சதுக்காக அடிப்பான், இஸ்லாம் கோபியால மிதிப்பான். உங்க பிஜேபியோட மண்ணா அந்த ஊர் மாறிட்டு இருக்குல்ல, கன்னியாகுமரி பெரிய மண், அவங்களோட பெரிய கோட்டை உங்க டிஸ்ட்ரிக்ட். அது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன ஆக போகுது. மண்டைக்காடு கலவரம் நடந்த பூமியில இந்த பூமி. மண்டைக்காடு ஊர் தெரியுமா? கலவரம் தெரியுமா? உங்க ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் மண்டைக்காடு கலவரத்தை பதிவு பண்ண வந்துருவீங்களான்னு எனக்கு இன்னி வரையும் ஒரு பெரிய இயக்கு. இந்தியா முழுக்க காவல்துறைதான் பாபர் மசூதி இடிச்சான். பாபர் மசூதி இடிச்சதுக்கு ஒரு பெரிய படம் இருக்கு இல்லைங்களா? அவர் இன்னும் பெரிய மிரட்சி. அந்த இடத்துல இன்னி என்னால அவர் மாதிரி எட்ட முடியல. கட் வைப்பாங்க பாத்தியா, கட் வைக்கிறதுக்கு ஹைகோர்ட் போவார். இந்த கட்டெல்லாம் அக்செப்ட் அவனோட ஹைகோர்ட் போவார். ஹைகோர்ட்டும் கட் வைக்கும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவார். சுப்ரீம் கேஸ் 8 வருடம் அப்படி நடத்தி 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 அவருடைய மிக முக்கியமான படங்கள்ல தூர்தர்ஷன் மாதிரியான சேனல்ல, நேஷனல் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண வைப்பார். அதுக்கு 8 வருஷம் போராடு. விஸ்கம் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற யாரா இருந்தாலும் ஆனந்த் பட்வர்தன்ங்கிற பேரை கேட்காம நீங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஓல்ட் பிரசன்ஸை நான் கொஸ்டின் பண்ண வேண்டி வரும். என்ன நடந்துட்டீங்க, என்ன 3 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க வேண்டி வரும். இதுதான் பெரிய பிரச்சனை எனக்கு. டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க பிள்ளைங்களா, ஷார்ட் பிலிம் எல்லாமே பண்ணிடலாம், ஈஸி பண்ணலாம். ஒரு கடற்கரை மக்கள் வேற உங்க ஊர் பக்கம் மார்த்தாண்டவன் பக்கம் தானே நீங்க இருக்கிறீங்க, இந்த ரீஜன் தக்கலை, அது என்னது அண்டிப்பருப்பு அண்டி ஆபீஸ். அண்டி ஆபீஸோடைய கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்ப நீங்க நிறைய அண்டி ஆபீஸை மூடிச்சு. அண்டி ஆபீஸ்ல வேலை பார்த்த யாராவது உங்க சொந்தக்காரங்களுடைய கைகளை பார்த்துருக்கீங்களா? நானும் அவரும் அவருக்கு தெரியாது. நான் ரொம்ப குழந்தையா அவர் கூடயே சுத்தி தெரிஞ்ச அந்த காலகட்டம் படம் எடுத்த நேரத்துல தான் நிறைய காலங்கள் அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இறந்துட்டார், அவரு இறந்துட்டார். ஸோ இலக்கியத்தை தயவு செய்து வாசிங்க. ஏதாவது ஒரு லிட்ரேச்சர், ஏதாவது சிறுகதை, விஸ்கம் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிட்ரேச்சருக்கும் சம்பந்தம் தயவு செய்து ஸ்டாஃப்ஸ் இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை கொடுத்து ரீட் பண்ண வைங்க. ஏன்னா என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா வந்து நிற்கும் போது எனக்கு என்ன பெரிய சோதனை என்னன்னா, இவங்களை மேய்க்கிறதே பெரிய சோதனை. எவ்வளவு எழுத்து வரலங்க, இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் சொல்லல, ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனே வரல. குறைந்தபட்சம் நீ புதுசா யோசிக்க வேணாம், நான் சொல்றதை டிக்டேட் பண்ணா எழுதுறதுக்கு கூட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சும்மா ஒரு அங்கே சொல்ற வேலையெல்லாம், செட்ல சொல்ற வேலையெல்லாம் அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறது கிடையாது. நீ ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ஸ்டோரி டிஸ்கஷன்ல உட்காரணும்னா உனக்கு மண்டையில மூளை இருக்கணும், இல்லை ஸ்டோரி டிஸ்கஷன்ல உட்கார முடியாது. அது மூளை இருக்கணும்னா அறிவு சார்ந்து 90% மார்க்க சொல்லலை, சினிமாவில் நாக்கு கூட வலிக்க முடியாது. சமூகம் தெரிஞ்சிருக்கணும், இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும், மனிதர்களுடைய வாழ்வு தெரிஞ்சிருக்கணும், விளிம்புநிலை மக்களுடைய லைஃப் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லைன்னா ஸ்டோரி டிஸ்கஷன்ல தான் உட்கார முடியாது. பிரதீப் ரங்கநாதன் கூட உட்காரலாம், கஞ்சா அடிக்கலாம், சரக்கு அடிக்கலாம், அதெல்லாம் பண்ணணும். உண்மையே நல்ல சினிமா எடுக்கணும்னு யோசிக்கிற யாராலும் வெற்றிமாறனுடைய ஆபீஸ்ல கூட உங்களால காலடி எடுத்து வைக்க முடியாது, மாரி செல்வராஜோட ஆபீஸ்ல கால் எடுத்து வைக்க முடியாது, ரஞ்சித்தோட ஆபீஸ்ல கால் எடுத்து வைக்க முடியாது, கோபி நயினார், லெனின் பாரதி மாதிரியான இயக்குநர்களுடைய வாசல கூட உங்களால மிதிக்க முடியாது. ஏன்னா அங்க உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் அந்த படங்களை எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த படங்கள்ல நீங்க ஒரு ஆளா ஒர்க் பண்ணணும்னா சமூகத்தின் மீது பேசிக் அக்கறை இருக்கும்.